ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான ஒரு சாப்பாடு தான் செய்ய போறேன். டெய்லி நாங்க புட்டை வச்சு சாப்பிடுவோம், இன்றைக்கும் புட்டு தான் அவிக்க போறேன். அதை வித்தியாசமா செய்து சாப்பிட போறேன். நண்டு குழம்பு வச்சு வாழை இலையில அப்படியே பாசல் பண்ணி வாங்க செய்யலாம். செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி செய்து சாப்பிட்டா அதை எப்படி செய்ய போறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. சும்மாவே புட்டுக்கும் நண்டு குழம்புக்கும் அடிச்சு தூள் கிளப்பும். அது இப்படி செஞ்சா வேற லெவல் டேஸ்டா தான் இருக்கும். வாங்க இப்ப கட்டக்கரன்னு செய்யலாம். இப்ப எல்லாம் வெட்டி வச்சாச்சு, மாவெல்லாம் குழச்சி வச்சிருக்கிறேன். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நண்டு குழம்புக்கு சட்டி சூடாட்டும். சிக்கனும் எடுத்திருக்கேன். சிக்கன் கொஞ்சம் பொரிக்க போறேன். கணக்கு இல்லை, இவ்வளவு தான் எடுத்திருக்கிறேன். வடிவா கழுவி எல்லாம் எடுத்திருக்கேன். இப்ப கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் நல்லா கலந்து விடுவோம். இப்ப நல்லா கலந்தாச்சுங்க, பாத்தீங்களா? இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. எண்ணெய் சூடாயிட்டு எண்ணெய் பொரிச்சிருக்க வேண்டிய பொரியட்டும். நண்டு குழம்புக்கு தாளிக்க போறோம். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்ப்போம். இந்த வெந்தயம் பொரியுது. இதோட உள்ளியை நான் இடிக்க இல்லை, இப்படி வெட்டி வச்சிருக்கேன். நம்ம இப்படி எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். அதால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இடிச்சு போடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். வேலை சிக்கன் பொரியுது, இந்த கொஞ்சம் பொரியணும். இப்போ தக்காளி பழம் வதங்குது, நீ நண்டை சேர்ப்போம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த நண்டையும் தண்ணி விட்டு வரும். அது கேட்டுக்கும் இது நல்ல வடிவா அப்படி கலந்து விடுவோம். மூடி விடணும். அது இப்போ சிக்கன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இது எரியல சிக்கன், சரியா? இது வந்து மிளகாத்தூள் போட்டிருந்தாங்க தானே, அதுதான் இப்படி கலர் மாறி இருக்கு. ஆனா எரியவில்லை, அப்படிங்களோ? ஓகே, நண்ட பாபம் பாருங்க. நான் தண்ணியே சேர்க்கல, எப்படி அவிஞ்சு வருது அந்த தண்ணி. இது தேங்காய் பால் 2ஆம் பாலும் 3ஆம் பால். முதலாம் பால் புளி, குழம்புத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் ஒரு 3 கரண்டி சேர்க்குறேன். உப்பு இனி கலந்து விடுவோம். நல்லா இந்த தூள் எல்லாத்தையும் வடிவா கலந்து விடுவோம். இப்போ கலந்தாச்சு, குழம்பு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இனி மல்லியிலேயே போட்டுட்டு 1 நிமிஷம் போட்டுட்டு இறக்குவோம். புட்டை போடுவோம். நல்லா கொதிச்சுட்டு தேங்காய் பூ, பார்த்தீங்களா? வறுத்தமா புட்டு சூப்பராக குழச்சி வச்சுக்கேன். தேங்காய் பூ, தேங்காய் அவியட்டு மூடி வைப்போம். இப்போ நண்டு குழம்பு ரெடி, இறக்குவோம். பார்த்தீங்களா? சுவையான நண்டு குழம்பு ரெடி. டக்குன்னு வந்துட்டேன், சொல்ல வேண்டாமே. இப்ப புட்டு அவிஞ்சிட்டு இங்க பாருங்க, வாழையில எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. புட்டை இறக்குவோம். இப்போ புட்டை வாழையிலாம் இறக்க போறேன். ஒரு புட்டு காணாது, இன்னொருக்காவும் போடுவோம். என்ன விடும்? ஏன்னா நாங்க இங்க 2-3 பேர் பார்த்து நிக்கிறோம். அதனால இன்னொரு குழல் போட்டுட்டு மிச்சத்தை பார்ப்போம். இப்ப அடுத்தது இப்ப பாத்தீங்களா, புட்டு அவிச்சாச்சு. இந்த மாதிரி புட்டு அவிச்சாச்சு. இப்ப நடுவில் இருக்க இந்த மாதிரி உடைச்சு விடுவோம் புட்டை. பாத்தீங்களா? இந்த மாதிரி
இதுல நண்டு குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கோ பாருங்க. உங்களோட சூப்பரான நண்டு குழம்பு. நண்டு குழம்பு எடுத்து இங்க விடணும். வடிவா விடணும். இப்போ இங்கால சிக்கன் பொரிச்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்க்கிறது இந்த மாதிரி. நண்பர்களே இதெல்லாம் எனக்கு இல்லையா? முட்டை 3 பேருக்கும் சேர்த்துதான் செய்திருக்கு. ஓகே, முட்டை. இனி மறுபடியும் இதுக்கு மேல கொஞ்சமா குழம்பு. கொஞ்சமா வெங்காயம். ஆரை பார்த்து வெங்காயம் நீங்க உங்களை தானே. சரியா? இனி இதோட எங்கட சில்லி சாம்பல். சில்லி சாம்பல் முடிஞ்சு முடிஞ்சு நண்பர்களே. ஒரு நாள்லயே காலி ஆயிட்டு. இங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல இதுல காணும், கணக்கு போடக்கூடாது, கொஞ்சம் தான் போடும் காணும். இனி இது இனிதான் பெரிய டாஸ்க் இருக்கு, கட்டுறதுதான் பெரிய டாஸ்க். இப்படி இருக்கா சுத்தி, அதே மாதிரி இந்த பக்கமா மடிச்சிட்டு விடுவாங்க. அப்படிங்க எப்படி மடிச்சிட்டு அதை மேல கொண்டு வாங்க. அப்படியே மடிவை மடிச்சிட்டு போறோங்க நீங்க மடிச்சிட்டு இப்போ நாங்க இனிதாங்க இந்த ஓகே மடிச்சாச்சு. இனி இதை எப்படியே நாங்க பொதி மாதிரி சுத்தி விடுவோம். அப்படியே கோழிக்கால் குத்தி. ஓகே, எப்படியே இருக்காது நண்பர்களே. இப்படியே நான் ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டிக்கு ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு சாப்பிட போறேன். இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சாப்பாடு ரெடி. இன்றைக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு, அவருக்கு கொடுப்போம். பாவம் தானே, அவர் வேணாம்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த வாங்க தாங்க. ஓகே, நீங்க நடுங்க பாருங்க. அப்படியே சூப்பரா இருக்கும். அப்படியே வாழையில வாசம் எல்லாம் இறங்கி நிக்க கூடாது. பாத்தீங்களா? இப்ப சாப்பிடுங்க ஐயோட்ட. சாப்பிடுவோம். இப்ப பாருங்க இந்த லெக் பீஸ வந்து மகனுக்கு இங்க முட்டையை பாத்தீங்களா? முட்டையை மெடுத்து இப்படி வச்சு சட்டியா சுடுது. பொறுமை இல்லைங்க சாப்பிடுவோம். அப்படியே அப்படி ஊறி புட்டுல லெவல். அப்படி வெங்காயம் கடிச்சு வெங்காயத்தையும் கடிச்சு சூப்பரா இருக்கு. நண்டை பாருங்க, அதுங்களா நண்டை அப்படி அப்படி புளியோணும். அப்ப அதுல இருந்து வரும். என்ன சுடுவது இல்ல, அப்படி ஊறி இருக்கு. அப்படியே முட்டையை பாருங்க, இந்த முட்டையை இப்படி பிச்சு அதையும் வைக்கணும். இப்படி சாப்பிடணும். சத்தம் பண்ணீங்களா? என்னம்மா பாட்டு கண்டுட்டு போல. துப்பாது நல்ல நண்டு. அப்படியே நண்டோட சதையெல்லாம் சேர்ந்து அப்படியே சூப்பரா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சொல்லி வேலை இல்லை நண்பர்களே, அந்த மாதிரி இருக்கு. அந்த வாழையில வாசம் இது என்ன செய்யணும்? காலையில கட்டிட்டு மத்தியானம் சாப்பிடணும். என்ன இன்னும் நல்லா இருக்கும். இதே அவசரப்படுத்தி கொண்டு கிரண்டு நேரம் போகுது. இன்னைக்கு சொல்லி வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டா இருக்கு. இன்னும் சொல்லுங்களேன். நல்லா இருக்கு நண்பர்களே. இது சாப்பிட தெரியவே இல்லையா? வாசம் வாழையில வாசம் எல்லாம் தூக்கி அடிக்குது, சந்தமே இருக்குது. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொஞ்சமா தான் நீங்க ஒரு குழல் புட்டே போட்டு
அது இன்னும் நல்லா ஊறும். இது நான் 3 பேருக்கு நிறைய செஞ்சிருக்கேன். 3 பேர் புட்டு என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டேட்டா. பாய். இந்த இருங்க நண்ட இப்படி சாப்பிடும். இது